வணக்கம். நான் டாக்டர் பிரீதா இளங்கோவன், காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி சென்னையில் எமர்ஜென்சி மருத்துவராக இருக்கிறேன். தீபாவளி இஸ் ரவுண்ட் த கார்னர். ஸோ நம்ம அப்போது பட்டாசு வெடிக்கும்போது எப்படி பாதுகாப்பாக வெடிக்கணும், குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், அதேமாரி ஃபயர் இன்ஜுரிஸ் ஆச்சுன்னா என்ன நம்ம பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிற சமயத்தில் அவங்களுக்கு காட்டன் கிளாத்ஸ் லூஸாக இல்லாமல் நல்ல வெல் ஃபிட்டட் கிளாத்ஸ் போட்டு விடணும். அவங்க பட்டாசு வெடிக்க போகும்போது காலைல செருப்பு அணிஞ்சது போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸ்லிப்பர்ஸ்னாலும் மேலே கவராக இருக்கிற மாதிரி போட்டுக்கிறது நல்லது. அவங்களுக்கு கண்ணாடி போடுற பழக்கம் இருந்ததுன்னா அவங்க யூஸ்வலாக வேர் பண்ணுற ஸ்பெக்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காகல்ஸ் அவங்க சைஸ்க்கு வாங்கி ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து ஐ இன்ஜுரிஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பக்கெட்டில் தண்ணியும் ஒரு பக்கெட்டில் சாண்டும் எடுத்து நீங்கள் சைடில் வச்சுக்கிறது பெட்டர். இன்கேஸ் ஏதாவது ஃபயர் ஆகுதுன்னா இமீடியட்டாக நம்ம அந்த ஃபயர் அணைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். எல்லாரும் மத்தாப்பு கொளுத்துறதுக்கு ஒரு கேண்டிலோ ஒரு விளக்கோ ஒன்று பற்ற வச்சுருப்பாங்க. பட் குழந்தைங்க பட்டாசு வெடிச்சுட்டு ஓடி வரும்போது பின்னாடி பார்க்காம அது மேலே கிளாத்ஸ் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வைக்கிற கேண்டிலையோ சைடில் வச்சுக்கணும். அந்த குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும் போது எப்போவுமே பெரியவங்க நின்று சூப்பர்வைஸ் பண்ணணும். முக்கியமாக புஷ்வானம் சங்கு சக்கரம்லாம் வெடிக்காதுன்னு நினச்சிட்டு அவங்க ரொம்ப பக்கத்தில் போய் வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போது சில பட்டாசுங்கள்லாம் வெடிக்குது. ஸோ அவங்க அந்த மாதிரி மத்தாப்பை வச்சு லாங் மத்தாப்பை யூஸ் பண்ணி கொளுத்தணும். அப்படி கொளுத்தும் போது தலை அவையாக திரும்பிட்டு அவங்க பட்டாசு கொளுத்தணும். இன்கேஸ் அது வெடிக்கலை அப்படின்னா திரும்ப போய் அதை தொடுறதோ தட்டி பார்க்குறதோ பண்ணக்கூடாது. உடனே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அது மேலே ஊற்றி அணைச்சிடணும். இப்போ கண்ணில் இன்ஜுரிஸ் ஆகுதுன்னா உடனே ரன்னிங் வாட்டரில் கண்ணை நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா வாஷ் பண்ணணும். இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடணும். கை காலில் இன்ஜுரிஸ் வருது அப்படின்னா நீங்கள் உடனே அதை க்ளீன் ரன்னிங் வாட்டரில் காமிச்சிட்டு கோல்டு வாட்டர் ஐஸோ வைக்கக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட ரெடி பண்ணி வச்சுக்கணும். பேண்டேஜ், தீக்காயத்துக்கு போடுற சில்வர் சல்ஃபடைசின் ஆயின்மெண்ட்டு, அப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டர்ஸு, ஐஸ் பேக்ஸ் இதெல்லாம் பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தீக்காயங்கள் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஐஸ் வைக்கக்கூடாது. இன்னொன்று, நிறைய பேர் இந்த டூத் பேஸ்ட், பட்டர் இதெல்லாம் போட்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் எதுவும் போடாதீங்க. ஒரு க்ளீன் காஸில் தண்ணியில் நினச்சி புண்ணு மேலே போட்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க. என்ன பண்ணுமோ டாக்டருங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற இது பண்ணுவாங்க. இன்கேஸ் கொப்பளை வந்துடுச்சுன்னா அந்த கொப்பளத்தை உடைக்கக்கூடாது. ஸோ இன்கேஸ் கீழே விழுறாங்க, கை காலில் அடிபட்டுருக்குதுனாலும் நம்ம இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் மீறி இன்ஜுரிஸ் ஃபேஸில், கண்ணில், கைகளில் இல்லை பாடியில் லார்ஜ் ஏரியா தீக்காயங்கள் இருக்குதுன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும்.